தலைப்புச் செய்திகள். திமுக ஆதரவுடன் முதல்வராக போவதாக இபிஎஸ் கூறினார் என தெரிவித்தார் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம். ஜோதிடர் ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேலுக்கு அரசு பதவி வழங்கிய நியமன உத்தரவை தமிழ்நாடு அரசு திரும்பப் பெற்றது. எம்பி சோனியா காந்தி சுவாச கோளாறு மற்றும் அசௌகரியம் காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தமிழகத்தை தொடர்ந்து புதுவையிலும் முதல்வர் பதவியேற்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து மூன்றாவதாக பாடப்பட்டுள்ளது. எரிபொருள் சிக்கனத்திற்காக தனது பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை குறைக்க பிரதமர் உத்தரவு. முந்தைய அரசுகளால் கொண்டுவரப்பட்ட முக்கிய மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்று பேரவையில் முதல்வர் விஜய் உறுதியளித்துள்ளார். நாடு முழுவதும் சிபிஎஸ் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது. தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய் என்னை காப்பாற்றுவார் என்று அமமுகவில் இருந்து நீக்கப்பட்ட மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜ் தெரிவித்தார். விரிவான செய்திகள். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம், புதுச்சேரியில் எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்ட போது இபிஎஸ் எங்களிடம் நான் மேல பேசிவிட்டேன், அவர்கள் ஓகே சொல்லிவிட்டனர், நான் முதல்வராக போகிறேன், திமுக வெளியில் இருந்து ஆதரவு தரப்போகிறது என்று கூறினார். இதற்கு நாங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. அதனைத் தொடர்ந்து திருமாவளவனை முதல்வராக்க முயற்சி நடைபெற்றது. திருமாவளவன் மட்டும் முதல்வர், மற்ற அமைச்சர்கள் அனைவரும் அதிமுகவை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் என்று திமுக கூறியது. ஆனால் முதல்வராகத்தான் இருப்பேன் என்று இபிஎஸ் கூறியதை அடுத்து அந்த முயற்சிகள் முடிவுக்கு வந்தது. 47 தொகுதிகள் வெற்றி பெற்றதை மிகப்பெரிய வெற்றி என்று இபிஎஸ் கூறினார். அவரெல்லாம் பொதுச் செயலாளரா, தோல்விக்கு பொறுப்பேற்க இபிஎஸ் மறுக்கிறார் என்றும் சி.வி. சண்முகம் கூறினார். தவிக தலைவரும் தமிழ்நாடு முதல்வருமான ஜோசப் விஜயின் தனிப்பட்ட ஜோதிடரான ரத்தன் பண்டிட்டை முதல்வரின் சிறப்பு பணி அலுவலராக நியமனம் செய்வதாக செவ்வாய்க்கிழமை அரசாணை வெளியிடப்பட்டது. இந்நிலையில் இன்று காலை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் விசிக எம்எல்ஏ வன்னி அரசு, தேமுதிக எம்எல்ஏ பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் ஜோதிடருக்கு அரசு பதவி வழங்கியதற்கு கண்டனம் தெரிவித்தனர். எதிர்க்கட்சிகள் உரைக்கு பதிலளித்து பேசுகையில் அவர்களின் கருத்துக்கள் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதல்வர் விஜய் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நிறைவடைந்தவுடன் ரத்தன் பண்டிட்டுக்கு அரசு பதவி வழங்கிய நியமன அரசாணையை திரும்பப் பெறுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் வெறும் 24 மணி நேரத்திற்குள் பணி நியமன அரசாணையை முதல்வர் விஜய் திரும்பப் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. 79 வயதான மாநிலங்களவை எம்பியான மூத்த காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி சமீப ஆண்டுகளில் பல உடல்நல பிரச்சினைகளை சந்தித்து வருகிறார். இந்நிலையில் ஒரு சிறிய அறுவை சிகிச்சைக்காக குருகிராமில் உள்ள ஒரு முன்னணி தனியார் மருத்துவமனையில் இன்று அனுமதிக்கப்பட்டுள்ளார். அந்த அறுவை சிகிச்சையின் தன்மை குறித்து மருத்துவமனை நிர்வாகம் இதுவரை விரிவான தகவல்களை வெளியிடவில்லை என்றாலும் மருத்துவர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நடந்து முடிந்த புதுவை சட்டப்பேரவை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி வெற்றி பெற்ற நிலையில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி 5வது முறையாக முதல்வராக மே 13ஆம் தேதியான இன்று பதவியேற்றார். தமிழகத்தை தொடர்ந்து புதுவையிலும் இன்றைய முதல்வர் பதவியேற்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து மூன்றாவதாக பாடப்பட்டுள்ளது. இன்று நடைபெற்ற விழாவில் முதலில் வந்தே மாதரம், இரண்டாவதாக தேசிய கீதம் பாடப்பட்டு பின்னர் மூன்றாவதாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டுள்ளது. ஆனால் பதவியேற்பு விழா நிகழ்ச்சி நிரலில் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து, அதன் பின்னர் வந்தே மாதரம், தேசிய கீதம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சமீபத்திய குஜராத் மற்றும் அசாமில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி உலகளாவிய எரிசக்தி நிலைமையை குறித்த கவலைகளை வெளிப்படுத்தினர். இதன் பின்னணியில் பெட்ரோல் மற்றும் டீசல் பயன்பாட்டை குறைக்கவும், முடிந்தவரை வீட்டில் இருந்து வேலை செய்யவும், தேவையற்ற வெளிநாட்டு பயணங்களை தவிர்க்கவும் வலியுறுத்தினார். இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தனது அதிகாரப்பூர்வ வாகன அணிவகுப்பில் உள்ள வாகனங்களின் எண்ணிக்கையை கணிசமாக குறைத்துள்ளார். இந்த நடவடிக்கை மாநிலங்கள் பின்பற்றுவதற்கான ஒரு முன்மாதிரியாக தற்போது முன்னிறுத்தப்படுகிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான தவிக அரசின் மீது நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது இன்று வாக்கெடுப்பு நடைபெற்றது. இதில் 144 எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் தீர்மானம் நிறைவேறியதைத் தொடர்ந்து தவிக அரசு தனது பெரும்பான்மையை நிரூபித்துள்ளது.
இதனால் விஜய் தலைமையிலான தாவிக அரசு தொடர்கிறது. முன்னதாக தீர்மானத்தின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உரையாற்றுகையில், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மக்களுக்கு பார்த்து திட்டங்களை செய்திருக்கிறார். அந்த திட்டங்களை எல்லாம் நீங்கள் தொடர வேண்டும் என்றார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் முதல்வர் விஜய் ஆதரவு தெரிவித்தவர்களுக்கான அரசு மட்டுமல்ல, எதிர்த்தவர்களுக்குமான அரசாகவும் இருக்கும். முந்தைய அரசுகளால் கொண்டுவரப்பட்ட முக்கிய மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்ற உறுதியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார். ஒன்றிய இடைநிலை கல்வி வாரியம் 2026ஆம் ஆண்டுக்கான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை வெளியிட்டுள்ளது. நாடு முழுவதும் ஒன்றிய இடைநிலை கல்வி வாரியத்தின் சிபிஎஸ்இயின் கீழ் உள்ள பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுக்கு நடப்பு கல்வியாண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வுகள் பிப்ரவரி மாதம் தொடங்கின. சிபிஎஸ்இ அதிகாரப்பூர்வ இணையதளமான cbse.result.nic.in result.cbse.nic.in cbse.gov.in என்ற இணையதளங்களில் மாணவர்கள் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மாணவர்கள் தங்கள் தேர்வு முடிவுகளை பெறுவதற்கு தங்கள் ரோல் நம்பர் மற்றும் பிறந்த தேதியை உள்ளிட்டு தெரிந்து கொள்ளலாம். 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் ஏற்கனவே வெளியான நிலையில் இன்று +2 தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான அரசின் மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானம் இன்று காலை முன்மொழியப்பட்டது. இந்த தீர்மானத்தின் மீது மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜ் பேசியதாவது: தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜயின் தாவிக அரசுக்கு நேற்று ஆதரவு தெரிவித்தேன், இன்று தெரிவிக்கிறேன், நாளையும் தெரிவிப்பேன். 5 ஆண்டு காலமும் தாவிக அரசுக்கு ஆதரவாக இருப்பேன். தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்த காரணத்திற்காக ஒரு இயக்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளேன். தமிழ்நாடு மக்கள் அனைவரையும் காப்பாற்றும் முதல்வர் விஜய் என்னை காப்பாற்ற மாட்டாரா? முதல்வராக விஜய் பதவியேற்ற 4 நாட்களில் திருச்சியில் ஒரே நாளில் 300 ரவுடிகள் சரணடைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் புழக்கம், கட்ட பஞ்சாயத்து, ரவுடிகள் அட்டூழியம் அனைத்தும் அழிந்துவிட்டது என குறிப்பிட்டார். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்ததற்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருந்து மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜை நீக்குவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நேற்று உத்தரவிட்டிருந்தார்.